அப்பா இவ்வளவு பெரிய புட்டி கொடுத்திருக்கீங்க, உள்ள என்னப்பா வச்சிருக்கீங்க? என் உசிரியை அதுக்குள்ள சுருட்டி வச்சிருக்கேன்டா. உசுர வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன விட்லாச்சாரியாவா? டேய் பிரிடா. இங்க வச்சு எப்படி பிரிக்கிறது? பிஏ ఇక్కడ రామా. వస్తాను ఏమండి? பிஏ இன்னைக்கு உங்க பெரிய முதலாளியோட பையன் சின்ன முதலாளிக்கு பிறந்த நாள். பெரிய முதலாளி காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்க. என்னடா உன் பிறந்த நாளைக்கு அவர் ஆசீர்வாதம் வாங்க சொல்ற? இதுக்குதான். அதுக்கு தானா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, லா 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 லா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு என்னடா? இருங்காச்சு. ஐயா பிஏ சீக்கிரம் எந்திரிங்க. அப்புறம் நம்ம ஏட்டு பச்சை குதிரை தாண்டிடுவாரு. எந்திரிச்சு போங்க யாங்கிட்டு. நீ முதல்ல பிரிச்சு பாருடா. என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்? தெரியலையே. வைடூரியம். வைரம். கோமியமா இருக்கும். என்ன தெரியல. தங்கம் தான். என்னமோ தெரியல. அம்மா பழமா இருக்குமா? எடு. கமர கட்டு. இம்புட்டோண்டு கமர கட்டுக்கு எம்புட்டு பெரிய பார்சல். அது சரி. அம்புட்டு பெரிய பிள்ளையாரையும் அந்த இம்புட்டோண்டு மூஞ்சி உறுதியான் தாங்குது. ஆச்சி, இது சாதாரண மூஞ்சூர் இல்ல, சாதாரண கமர்கட்டு இல்ல, குடும்ப கமர்கட்டு. என்னய்யா குடும்ப கட்டுப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன குடும்ப கமர்கட்டு? ஆச்சி, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி கமர்கட்டு கொடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்? எங்க குடும்பத்துல யாராவது தொலைஞ்சு போனா இதை வச்சுதான் கண்டுபிடிப்போம். அடையாளமா? மகனே, எங்க காக்கா கடி கடிச்சு எனக்கு ஆகுது. சீ போங்கப்பா எச்சி. விட்றா. அப்பா ஆனா சொல்லுங்க. அருமை பெண்ணல்லோ இன்று அடே நில்றா. அப்படி இல்லப்பா. ஆனாவனா சொல்லுங்க. ஆனா ஆவன்னா இது அந்த குகைக்குள்ள போடுறதுக்கு தான் இப்படி பாடுபட்டியா? ஆச்சி, கண்டிப்பா இவருதான் எங்க அப்பா. எப்படி சொல்ற? அங்க பாருங்க ஆச்சி. என்ன? அங்க பாருங்க ஆச்சி. தான் ஆடா விட்டாலும் தன் சதையை ஆடும்பாங்க. ஆடுதே. ஐயோ அவர் முழுசாவே ஆடுறாரா? ஐயோ ஐயோ என்ன தெய்வீக சிரிப்பப்பா உங்களுக்கு. ஐயோ ஆச்சி, அந்த சிரிப்பை பாருங்க. என்ன? அப்படியே எங்க அம்மா சிரிக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே எங்க அம்மா ஜாட. அப்படின்னா உங்க அம்மா தான் உங்க அப்பாவை பெத்தாளா? ஆச்சி, என்னடா பின்ன? அப்படிலாம் சொல்லாதீங்க. பின்ன இவரோட இன்னொரு வசதியா அப்பா கிடைக்கிற வரைக்கும் இவர்தான் எனக்கு அப்பா. அப்படியா? மகனே, இத கொஞ்சம் புடி. ஏன்? உனக்கு பிரசன்டேஷன் கொடுத்துட்டேன், மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ல. இந்தா அடியாத்தி உனக்கு இந்த வாட்ச். தரேன் அவசரப்படாதீங்க. பிஏ அந்த பைய எடுத்து இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடு. ஐயோ 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 அப்பா அப்பா எல்லாருக்கும் கொடுத்து என்ன ஓட்டாண்டி ஆக்கிடுவோம் போல் இருக்குது. கவலைப்படாத மகனே, சிங்கப்பூர்ல நிறைய இருக்கு. ஜெயிலா? சிங்கப்பூர்ல பங்களா, காரு, எஸ்டேட், கப்பல் எல்லாமே இருக்கு. எல்லாமே சிங்கப்பூர்ல இருக்கு ஐயா. உங்களுக்கு இருக்கா? மகனே, ஆச்சி அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன அது பின்ன? மகனே, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நான் மாடி போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. காலையில் ஏந்திரிச்சதும் என்ன தோசை சுட போறீங்களா? ஆச்சி, நானும் என் மகனும் சிங்கப்பூர் பிளைன்ல பறந்துட்டே இருப்போம். நிஜமாவா? மகனே, சிங்கப்பூர் போனதும் அங்க இருக்கிற எஸ்டேட் பூரா உன் பேருக்கு எழுதி வச்சிரு. Thank you டாடி. அப்பா எங்க அப்பா தூக்கிட்டு மாடிக்கு போங்க. வாங்கடா. அடேங்க அப்பா, பணம்னு எல்லாரும் அலையறீங்களா? ஐயா இதை எடுத்துக்கிட்டு போங்க ஐயா. அவர்கிட்டயே கொடுங்க. போங்க. ஏண்டா டேய், என்னடா படத்தை பார்த்த உடனே பழசெல்லாம் மறந்து போகணுமா? போங்க ஆச்சி. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருதுன்னா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன? சிங்கப்பூருக்கு போனா நான் பெரிய படிப்பு படிப்பேன், பெரிய உத்தியோகத்துக்கு போவேன். ஆச்சி, நிறைய சம்பாதிப்பேன்ல. ஏன்டா அப்போல்லாம் சொல்லுவியடா, நான் எம்புட்டு பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்தா கூட சாயங்காலத்துல இங்க வந்து சப்ளையர் வேலை பார்த்தா தான் எனக்கு நிம்மதின்னு. அதெல்லாம் மறந்து போச்சா? அப்ப எனக்கு அப்பா இல்ல, இப்ப அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டா பழசெல்லாம் மறந்து போகணுமா? ஏண்டா இனிமே இங்க வரவே மாட்டியா? வராம இருப்பேனா? உங்க பாசத்தை என்னால மறக்க முடியுமா? கண்டிப்பா வருவாச்சு. எப்பா? ஒரு 30-40 வருஷத்துக்கு ஒரு வருவேன். உங்க அப்பா நாட்ட கிழவனா வருவேங்கிறியா? ஆச்சி, மாடி படி மாது போய் மாடி வீட்டு மாது ஆயி. ஆயியா? ஆயிதாண்டா.
போடா நீ எம்பிட்டு தூரம் போறேன்னு பாக்குறேன். ஆச்சி flying to Singapore. அடிங் பட்டு கிடப்பானே புரியவனே. சிங்கப்பூருக்கா போற? காலத்தை பாத்தீங்களா? பாப்போம். அக்கா அக்கா ஐட்டா வணக்கம். அக்கா இல்லையா? அக்கா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. சரி நான் அப்புறம் வரேன். ஆஹா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வீடு தேடி வந்த மகான் நீங்க. உங்க பாத துளியின் தரையில படுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். வாங்க இப்படி உட்காருங்க. ஐட்டா ஆபீஸ்ல தான் ஒரே சிடு சிடு கடுகடு. ஆனா வீட்டுல குழு குழு கலகல. அப்புறம் ஐட்டா வீட்டுல என்ன சமையல்? என்ன சமையல ராஸ்கர், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை கொலைய செஞ்சது வேண்டாம். ஐட்டா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். குரல் சொல்றியா? அனாவசியமா குடும்பத்துக்கு மூக்கில் உடைச்சிட்டு கலகத்தோடு பண்ண பாக்குறியா? டேய், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஐட்டா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் அன்னையும் செய்து விடல். இதுக்கு குரல் தானா? டேய், ஊதியம் தர்றது நானு, உழவு பாக்குறது அக்காவுக்கா? கேட்டா அக்காவுக்கு விசுவாசமா இருக்கிறேன். அவ்வளவு விசுவாசம் நன்றி மறப்பது நன்றி நன்றி அல்லது நன்றி மறப்பது நன்றி. ஐட்டா இதுக்கும் குரல் தானா? டேய், இப்ப நான் ஒரு குரல் சொல்றேன். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வை தூறு போல் கெடும். இந்த குரல் படிச்சிருக்கியா? படிக்கவே இல்லை. இங்க அர்த்தம் தெரிய போகுது. சொல்றேன்டா, உன்ன மாதிரி மோசமான ஆளை வேலைக்கு வச்சுட்டு பாரு. யோசிக்காம இப்ப யோசிக்கிறேன். என் நிலைமை எப்படி தெரியுமா? நெருப்பு பக்கத்துல வச்ச வைக்க போற மாதிரி பத்தி எரியுதுடா. என் உடம்பெல்லாம் எரியுது. என் முன்னாடி நிக்காது. போடா, எந்திரிச்சு போடா. நிக்காத, ஓடா. என்னது பொழுது முடிஞ்சு இம்புட்டு நேரம் ஆகுது? கஸ்டமர்லாம் வந்து காத்துக்கிறதுக்காக இந்த சப்ளையர்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்க? அடே சுந்தரா, சுந்தரா, என்னடா சினிமாவுல கற்பழிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி நிக்கிற? அது ஏன் ஆச்சு கேக்குறீங்க? நேத்து மாதுவோட அப்பான்னு சொல்லிட்டு வந்தானே, அதான் அந்த பூதலிங்கம். அவன் ராவோட ராவா எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டா ஆச்சு. வேணுண்டா உங்களுக்கு, வேணுண்டா. காலையில எழுந்து பாக்குறோம், அவனையும் காணும், அவன் கூட வந்த அந்த பிஏவையும் காணும். போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு இத மட்டும் விட்டுட்டு போயிட்டா. அதையாவது விட்டுட்டு போனானேன்னு சந்தோஷப்படு. பாத்து வாங்குனீங்களே எங்க? வந்ததும் போச்சு, இருந்ததும் போச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துன்னு வைத்தானா? வேணுண்டா. அது யாரு உள்ள? ஐயோ, இவன் அரந்தன் மரமா இருக்காரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? என் பொட்டியும் காணும், பொட்டிக்குள்ள இருந்ததையும் காணும். பொட்டிக்குள்ள என்ன வச்சிருந்தியே? ஞாபகம் இல்லையா? அப்ப அந்த பொட்டி இருந்தா போனா என்ன? சும்மா போங்க ஐயா. வேணுண்டா உங்களுக்கு எல்லாம். வாட்ச் வாங்கினாங்க, இன்னும் டேப் ரெக்கார்டர் வாங்கினாங்க, செல்லுலார் போன் வாங்கினானுங்க. வேணும், நான் சொன்னேன் அப்பவே. யாரு ஏட்டு உனக்கு வச்சுட்டு போட்டா நான் வேட்டு? என்ன சண்டியர் மாதிரி நிக்கிறிய? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆச்சு. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. பாவம் ரொம்ப கெஞ்சினாக்கு. அந்த போலீஸ் போட்டு பாக்கணும்னு. ஓஹோ, சரி காலை புடிச்சு கெஞ்சினா பாக்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சா, போல எடுத்துக்கிட்டு காலை புடிச்சு கெஞ்சுற மாதிரி சூவையும் கழட்டிட்டு போய்த்தானாக்கும். யோ, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலைங்கிற மாதிரி பேசுறீங்களே, ஏமாந்துட்டியேன்னு சொல்லுங்க ஐயா. எங்க அந்த வெள்ளிக்கிழமை விஷயம்? இனிமே எந்த கிழமையும் அவளால வெளியே வர முடியாதாச்சு. எல்லா படவையும் அள்ளிக்கிட்டு போயிட்டான். எனக்கு தெரியும் எவன் நம்புனா? நான் சொன்னதை கேட்கவே இல்லையே. சரி சரி, எனக்கு செலவு வச்சிருக்கீங்க, வேண்டாம். நம்ம மோகம் விட்ட ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல இருக்கு, நான் கொடுத்து அனுப்புறேன். ஆமா, அவன் எங்க? இந்த சிங்கப்பூர் சீமந்த புத்திரை மாது இருக்கானா இல்ல அவன் அவங்களோட சேர்ந்து போய்த்தானா? அவன் எங்க ஆச்சு போனா? அவனையும் ஏமாத்திட்டு போயிட்டான். அங்க பாருங்க, நல்ல கல்லூலி மங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த வினையெல்லாம் அவனால வந்ததுதான். ஆமா, வாரேன், இந்த வாரேன் அவனை. மாடி வீட்டு மாது போய் மாடிப்படி மாது ஆயி. சேதி கேட்டோ சேதி கேட்டோ, இந்த மூடன் பத்திய சேதி கேட்டோ. பாட்டா வர்ற பாட்டு. சிங்கப்பூருக்கு டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்ன, படிக்கட்டுல பரதேசி மாதிரி உட்கார்ந்துருக்குற. அடே, இந்த படிக்கட்டையே எடுத்துக்கடா. படிப்படியா மேல போனோம்னா தாண்டா போக முடியும். ஒரேடியா தாவணும் நினைச்சோம்னா பல்லு பதான் பேத்துக்க வேண்டியது. அடே மாது, பணம் இல்லைன்னா ஒன்ன உலகத்துக்கு தெரியாது, பணம் வந்துருச்சுன்னா ஒன்னையே உனக்கு தெரியாதுன்னு சொல்வாங்க. அத நெசமாக்கிட்டியடா என் ராசா. இன்னமையாவது குறுக்கு வழி இந்த திடீர் பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாம ஒழுங்கா இருப்பியா? ஏது இந்த சிப்பா? இது அப்பா ஜிப்பா. அப்பா சிப்பா? ஐயோ, பாசம் ஒழுகுது மகனுக்கு. இனிமையாவது ஒழுங்கா இருப்பியாடா? கண்டிப்பா இருப்பாச்சு. நான் கலெக்டராவே ஆனாலும் சாயங்காலம் 5ல இருந்து 6 நம்ம ஹோட்டல்ல மாவாட்டுவிய. சப்ளையர்
அடுத்த அப்ப வர்ற வரைக்கும்ங்கறியா? கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்பா மறுபடியும் அப்பாவா? ஆச்சி சமய கிளாஸ்க்கு எல்லாரும் வந்துருவாங்க. இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுங்கறத கத்து கொடுக்கணும். அதான் மீனா அந்த சுந்தரம் கொண்டாந்து கொடுத்த வாழைப்பூ எல்லாம் எடுத்து மேசை மேல வையத்தா. நான் வந்து வணக்கம். வாங்க 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 வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சமையல் கிளாஸ்க்கு டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரி அத்தா முத வந்திருக்கியே, சத்த உட்காருங்க. டைம் சின்ன இல்ல உட்காருங்க, சத்த உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க அத்தா? மீனா ஐயோ ஒண்ணும் வேண்டாம், நாங்க தான் இப்ப காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். சரி 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 வந்துட்டேன். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். தாராளமா கேளுங்க. எங்க ஜானகி சமையல் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மூஞ்சி அழுதா மாதிரி வீங்கி இருக்குதே. எங்க குடும்ப விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்றாளா, நீங்க அவளுக்கு ஆறுதல் சொல்றீங்களா? ஆத்தி ஆத்தி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மாமியா என்ன தங்கமா வச்சிருக்கான்னு சொல்லுவா. என்ன அவளுக்கு தான் சத்த வருத்தம். கல்யாணம் ஆகி 30 வருஷத்துல நம்ம இன்னும் உண்டாகாம இருக்கமே, அதனால நம்ம மாமியாளுக்கு நம்ம வேலை ஏதாவது ஆச்சி எனக்கு எல்லாமே தெரியும். சுத்தி வளைச்சு பேசாதீங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்பிக்கிறா. இது இங்க ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது நல்லாவே தெரியும். இந்த பாருங்க ஆச்சி, இது எங்க குடும்ப விஷயம், நான் பாத்துக்குவேன். நீங்க சமையல மட்டும் கத்து கொடுங்க. அது சரி அது சரி. ஒரு பொண்ணுக்கு சமையலும் தெரியணும், கூடவே ஸ்டவ் வெடிச்சா எப்படி தப்பிக்கிறதுங்கிறதும் தெரியணும். ஏன்னா ரெண்டுமே சமையக்கட்டு சங்கதி பாருங்க. அதனாலதான் நான் சமையலை மட்டும் கத்து கொடுக்கறதோட நிறுத்திக்கிறது இல்லை. ஆத்தா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கோச்சுக்க கூடாது. ரெண்டுமே சின்ன சிறுசுங்க, இன்னும் எம்புட்டு காலமா வாழ போறவுங்க, பெத்துக்க மாட்டாங்களா? நாம ஏன் அவசரப்படணும்? எங்க வம்சத்துல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயும் யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இல்ல. இது எங்களுக்கு பெருத்த அவமானமா இருக்கு. போற இடமெல்லாம் வேற கேக்குறாங்க. இவ்வளவு போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. டாக்டரையும் டெஸ்ட் பண்ணிக்கணும், புருஷனும் டெஸ்ட் பண்ணிக்கணும் தான் டாக்டர் சொல்லுவாங்க. முதல்ல இவ போய் டெஸ்ட் பண்ணட்டும், இவகிட்ட எந்த குறை இல்லைன்னு டாக்டர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் வேணா என் மகனை போய் டெஸ்ட் பண்ணிக்க சொல்றேன். அது எப்படி? புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? நீங்களே கேளுங்காச்சு. அவங்க என்ன கேக்குறது? உன் மாமியார் நான் சொல்றேன், உங்ககிட்ட தான் குறை இருக்குன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அது எப்படி நம்ம நிச்சயமா சொல்ல முடியும்? நம்ம என்ன டாக்டரா? டாக்டர் சொல்லணும்னு சொல்றேன். அவதான் டாக்டர்கிட்டே வர மாட்டேங்கிறாளே. இப்ப என்ன உங்களுக்கு டாக்டர் கிட்ட வரணும் அப்படித்தானே? நான் சொல்லி வர சொல்றேன். சரி எடுத்து சொல்லுங்க. நான் சொல்றதான் கேட்க மாட்டேங்கிறா, நீங்க சொல்றதாவது கேட்கறாளா பாப்போம். அத்தி சொல்ற மாதிரி சொன்னோம்னா கேட்கும். சரி நான் வரேன். வாங்க ரெடி ஆயிரு, வரும்போது பிக்கப் பண்ணிட்டு போறேன். வா இப்படி உட்கார் உட்காராத்தா. ஆச்சி அவங்க பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? சரி சரி, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்த விட்டு கொடுக்கணும். அது நீயா இருந்துட்டு போயிரே. அப்போ செக்கப்புக்கு என்ன போக சொல்றீங்களா? போய் பாராத்தா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எந்த டாக்டர் போய் பார்க்கணுங்கிறாங்களோ போய் பார்த்து டெஸ்ட் பண்ணிக்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். படிச்சு பாத்தியாடி? உங்ககிட்ட குறை இருக்குன்னு ஆத்தென்டிக்கா சொல்லியிருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லனா யூட்ரஸ் உடம்புல இருக்கிற உதிரி பாகம், எந்த யூஸுமே இல்ல. இத நான் சொல்லலமா, ஊர்லயே பெரிய கைனகாலஜிஸ்ட் டாக்டர் வேதவள்ளி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும். இதுக்கு ஒரு செக்கப் தண்ட செலவு. பெருசா என்னமோ சொன்னீங்க. செக்கப்னு வந்துட்டா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் பொதுதானே. இப்ப என்னடி சொல்ல போற? அழறியா? அழாதடி. அழுதாலும் பிள்ளை அவதான் பெறணும்பாங்க. நீ என்னதான் புரண்டு புரண்டு அழுதாலும் பெற முடியாதடி குழந்தைய. அம்மா வந்து சாப்பாடு போடு. எல்லாரும் வந்துட்டீங்களா? நோட்டு புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வெஜிடபிள் உப்புமா எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறேன். உப்புமானா தெரியுமில்ல? தெரியும் பூச்சி. தெரியுமா? காதலன் படத்துல பிரபுதேவாவோட நடிச்சாங்களே அவங்க தான் உப்புமா. ஏத்தா அவ பேர் உப்புமாவா? அவங்க பேர் நக்மா. ஆமா அதான் அவ பேர். ஐயா நீ சும்மா இறையா, என்ன குழப்பிருவியே. உப்புமா பண்றதுக்கு முதல்ல என்ன வேணும்? பாரியா வேணும். சேமியா வேணும்னு சொல்வீங்களாக்குன்னு பார்த்தேன். பாரியா வேணும். பாரியாளுக்கு நான் எங்க போறது? ஐயா முதல்ல பம்பாய் ரவை வேணும். ஐயோ பம்பாயில மும்பை மும்பை. சரி மும்பை. இந்த மும்பாய் ரவையை எடுத்து வச்சுக்கணும். அடுத்தாப்புல வெங்காயம், அதே இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே பனியே.
பனியன் இல்லம்மா ஆனியன். அப்புறம் பச்சை மிளகாய், கிரீன் சில்லி. ஆமா. அப்புறம் முட்டைக்கோசு, பீன்ஸ், கேரட், இது பட்டாணி. ஓ வட்டிக்கு லோன் கிவிட்டு சைக்கிள்ல கம்மி வசூல்டுவானே பட்டாணி ஹியா. ஐயா அது பத்தான் பட்டாணி, இது பச்சை பட்டாணி. கிரீன் பீஸ். பீஸ் பீஸ். அந்த பச்சை பட்டாணியை நல்லா உரிச்சு வச்சுக்கணும். காய்கறி எல்லாம் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும். இந்த பம்பாய் ரவைய நல்லா பொன்னரமா வறுத்து வச்சுக்கணும். வச்சுக்கின்னு வாணலி எடுத்து அடுப்புல போடணும். வானலினா வானொலி அறியில்லே? ஆல் இந்தியா ரேடியோக்கு தமிழ்ல வானொலி ஆக்கும். அது வானொலி, இது வானலி. இருப்பு சட்டி. கடாய் கடாய். லடாய் லடாய். ஐயோ உனக்கு எனக்கு தான் இப்ப லடாய். அவரை விடுங்க, நீங்க கேளுங்க. அடுப்புல கடாய வச்சு இந்த ரீபண்ட் ஆயில் அதுல ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த இம்புட்டு கடுகு எடுத்து அதுல போடணும். கடுகுன்னா தெரியுமில்ல, இந்த இவர் மாதிரி சின்ன சின்னதா இருக்குமே கடுகு. கடுகு ஓ ஞான் அறியும், எனக்கு கூட தலையில வந்திருக்காக்கும். ஐயோ அது பொடுகு, இது கடுகு. மஸ்டர்ட் மஸ்டர்ட். மஸ்டர்டு மஸ்டர்டு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்மட்டு உளுந்த பருப்பு, நம்மட்டு கடலை பருப்பு அதையும் அதுல போட்டு பொன்னரமா வறுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிஞ்சு வச்சிருக்கிறமே காய்கறி இதையெல்லாம் தூக்கி அதுல கொட்டணும். நல்லா வதக்கி தண்ணி கொஞ்சம் எடுத்து வதங்கின உடனே தண்ணியை கொஞ்சம் எடுத்து அதுல ஊத்தி உப்பையும் போட்டு இந்த பொன்னரமா வறுத்து வச்சிருக்கிறமே இந்த பம்பாய் ரவை அதையும் அதுல கொட்டி நல்லா கிண்டணும். கிண்டி ஐயோ சர்தார்ஜி அது கிண்டி இல்ல, இந்த கிண்டி. அடிபாடி இவங்களுக்கு நான் உப்புமா சொல்லி கொடுக்கறத விட எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அக்கா நீங்க சொன்னபடியே நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட் கம் கேஷியரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். மிஸ்ஸஸ் சிதம்பரம் கம் கம்பெனி டைரக்டர் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட நேரடியா கேட்டுக்கோங்க. இது உங்களோட ரிலேட்டிவ் கம் கிளார்க்கோட பணிவான வேண்டுகோள். அப்படி ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் இல்ல. இன்னைக்கு தானே சம்பள பட்டுவாடா? எஸ் மேடம். அந்த மோகனோட சம்பளத்துல 1000 ரூபாய் கட் பண்ணிடுங்க. காரணம் என்னன்னு சொல்ல வேண்டியிருக்குமே மேடம். அவனுக்கே என்ன காரணம் தெரியும். பாஸ் ஊர்ல இருந்து வந்து ஏன்னு கேட்டா என்ன சொல்லுது மேடம்? அவருக்கும் என்ன காரணம் புரியும். அப்படி கேட்டா நான் தான் சேலரியில கட் பண்ண சொன்னேன்னு சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் இந்த கம்பெனியோட டைரக்டர்ல நானும் ஒத்தி தானே. அதுக்கு இல்ல மேடம், பாஸ் ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல போய் இன்னைக்கு தான் கூடுதலா கொடுத்த பணத்தை சம்பளத்துல கட் பண்ண முடியும். இதுல எங்க குடும்பமான பிரச்சனை அடங்கி இருக்கு. சோ நான் சொன்னதை நீங்க செய்யுங்க.